சபா. எல்லாருக்கும் வணக்கம். வாரம் லொல்லு சபால எந்த படம் பண்றனே தெரியாம நீங்க எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறதுனால இந்த வாரம் என்ன படம் பண்ண போறேன்னு முதல்லயே சொல்லிடுறோம். இந்த வாரம் என்ன படம் பாத்தீங்கன்னா சேரன் பாண்டியன். ரொம்ப புத்திசாலிங்க என்றா சொல்ற. பின்ன என்னையா ஊருக்குள்ள எந்த நாய் உங்களை கையெடுத்து கும்பிடங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில வரும்போது ஏதாவது ஒரு சாமி படத்தை தலையில தூக்கி வச்சுட்டு வந்துடுறீங்களா? மரியாதைக்காக மண்ணை கூட திம்பண்டா. மத்தவன் மரியாதை கொடுக்கலன்னாலும் கேட்டு வாங்குவான்டா இந்த கவுண்டன். ஆமா, மளிகைக்கல்ல எல்லாரும் மளிகை சாமா வேணும்னு கேட்டா நீ மட்டும் மரியாதை வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிற. அவன் மரியாதை கெட்டு போயிரும் சொன்னதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கே வர்ற. இந்த கவுண்டனுக்கு மரியாதை தான்டா முக்கியம். நான் படம் பார்த்தா கூட முதல் மரியாதை, காதலுக்கு மரியாதை, ஊர் மரியாதை, மண்ணுக்கு மரியாதை படம் தான்டா பாப்பேன். மரியாதை இல்ல படம்லாம் இந்த கவுண்டன் பார்க்க மாட்டான்டா. ஏமனே ஓவரா குடிப்ப போல இருக்கு. கை இந்த நடுக்கு நடக்குது. இனிமே குடிக்கிறத கம்மி பண்ணிட்டு குடும்ப பொண்ணா லட்சணமா இரு. யாரது? கருப்பனா? ஆமா சாமி. ஆமா, போன வாட்டி தோட்டத்துல கரும்பு போட்ட கம்பு போட்ட, இந்த வாட்டி என்ன போட்டிருக்க? இந்த வாட்டி கடலை போட்டுக்கிறேன், ஆனா விளைச்சலே இல்லைங்க. நீ எங்கடா தோட்டத்துல கல்ல போடுற? தோட்டத்துக்கு வர பொம்பளைங்கள்ட்ட தானே கல்ல போடுற. அப்புறம் எப்படா விளைச்சல் இருக்கு? கும்பிடுறேனுங்க. என்ன பண்ணியா காலங்காத்துல வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ராத்திரில வந்தா நீங்க எந்த வீட்டுல எப்படி இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் காலையிலே வந்து போட்டோம். ஆமா மணியா, இப்பெல்லாம் உங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்களா? அவனுங்க எல்லாம் நன்றி கேட்ட நாங்க கவுண்டரா. ஒருத்தனும் வீட்டு பக்கம் வரதில்ல. நீ செத்தா வருவாங்கல்ல? என்ன கவுண்டரா இப்படி காட்டி போட்டீங்க? கண்டிப்பா வருவானுங்களா? அப்ப கண்டிப்பா நாளைக்கு எல்லாரும் உன் வீட்டுக்கு வருவாங்க. பார்த்து பவுசா நடந்துக்க. இந்த லொல்லு பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆமா, எல்லாரும் என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா, நான் புதுசா ஒரு கொட்டாய் கட்டிருக்கேன், அதை நீங்க தான் வந்து திறக்கணும். ஆமாண்டா, போன தடவை நீங்க தான் வந்து பேங்க் லாக்கரை திறந்து வைக்கணும்னு சொன்னீங்க. நானும் உங்க பேச்ச கேட்டு வந்து திறந்து வச்சேன். கடைசியில என்ன போலீஸ் புடிச்சிட்டு போய் தலையில கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஆகணும் பாக்குறீங்களா? கேட்டா ஒரு மனுஷன் எத்தனை தான் உங்க பேச்ச கேட்டு அடி வாங்குறது? அதுக்கு ஒரு அளவு வேணும். அட நடந்து போச்சு. இன்னும் அதையே நினைச்சிட்டு தான் எப்படிங்க? நீங்க தான் ராமசாமி கோட்டாயை திறந்து வைக்கணும். சரி திறந்து வைக்கிறேன். யாராவது? கிருஷ்ணமைனா? ஆமாங்க. நீ எதுக்கு வந்திருக்கிற? ஐயா, எங்க வீட்டு நாய் பெரிய மனுஷன் ஆகி போடுதுங்க. அதுக்கு நீங்க தான் வந்து பச்சை ஓலை கட்டணும். முதல்ல உன்னை பிடிச்சி தென்னை மரத்துல கட்டணும்டா. யாருகிட்ட வந்து என்ன வார்த்தை பேசுற? ஓடி போயிடுறா. ஆமா அமல்ராஜ், நீ எதுக்கு வந்திருக்கிற? ஐயா, முதல்ல எங்க வீட்டு லட்சுமி சாணி போட்டிருக்கு. லட்சுமி யாருடா? உன் பொண்டாட்டியா? ஐயோ, பொண்டாட்டி இல்லங்க, அது எங்க வீட்டு மாடுங்க. அட ரெண்டும் ஒண்ணுதான்டா. என்னங்க சொல்றீங்க? புரியலையா? ரெண்டும் ஊர் மேய்ச்சிக்கிட்டு தானே இருக்கு. அத சொன்ன. சரி, வந்த விஷயத்த சொல்லு. அதான்யா, எங்க வீட்டு மாடு முதல்ல சாணி போட்டிருக்கு. நீங்க தான் வந்து உங்க ராசியான கையால வரட்டி தட்டி கொடுக்கணும். நிறுத்துங்களா? அது என்னடா, நாய் பெரிய மனுஷானா வந்து சொல்றீங்க, மாடு சாணி போட்டா வந்து சொல்றீங்க. எவனாவது ஒருத்த வந்து ஐயா நான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கேன் நீங்க வந்து சொல்றீங்களாடா? பாக்கலாங்க. ஏன்டா மணியா, ஏன் இந்த குனிற? இந்த குனியறதெல்லாம் இந்த ஊரோட வச்சுக்க. பஞ்சாப் பக்கம் போய் பண்ணிடாத, பஞ்சர் ஆக்கிடுவானுங்க. ஏன் கவுண்டரே, நீங்க அந்த ஊருக்கு போயிருக்கீங்களா? போனதுனால தான் நான் சொல்றேன், போங்கடா. லொல்லு சபா தொடர்கிறது. வேலைக்கு போற உங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறேன் தெரியுமா? ஏனே? அட வெண்ண, ஊருக்குள்ள யாரும் என்ன மட்டும் வேலை வெட்டி இல்லாதவன்னு சொல்லிடக்கூடாது பாரு, அதுக்காக தான். சரிங்களாண்டா? சின்ன கொண்டு வராரு. ஐயா கும்பிடுறானுங்க. என்றா இதெல்லாம்? ஐயா, இதெல்லாம் ஒரு மரியாதைங்க. மரியாதை மனசுக்குள்ள இருந்தா மட்டும் போதும். அப்படியாடா? இங்க வாடா, இந்த பக்கமா தானே போற. அந்த மொனக்காட்டுல ஒரு டீ ரெண்டு பீடி லட்டு வாங்கிட்டு வாடா. ஏடா, ஒன்னே தானே சொல்லிக்கிட்டு இருக்க? வேடிக்கை பார்த்து நிக்கிற.
கூட பிறந்த அண்ணனுக்கு இது கூட செய்ய மாட்டியாக்கும். என்னடா மரியாதை குறையுது? நீ தானே சொன்ன மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும்னு. கவுண்டரே, இருக்கிற மரியாதை குறையறதுக்குள்ள இந்த இடத்துல இருந்து போறதா நல்லது. ஏண்டா அந்த தெரு வழியா போலான்னு சொன்ன உடனே வேணாம் இந்த தெரு வழியா போலான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்து ஆள் செட் பண்ணிட்டு அவமானமா படுத்துறா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து முடிச்சிடலாம். என்ன வரதட்சணை தான் கொஞ்சம் கூட ஆகும். கட்டி பொன் கொடுத்து கணவனா ஏற்றி விட்டால் விட்டு வைக்க மாட்டானே, தொட்டே அழித்துடுவா. யோ 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 யோ, உன் என்ன கவிதையா கேட்டேன்? வரதட்சணை தானே கேட்டேன். நிறுத்தியா உன் பொண்ணுக்கு ஓசிலே ஒரு மாப்பிளை பார்த்து முடிச்சிடறேன். பேசாம வாயா வாயா. ஐயா வணக்கமுங்க. என்ன தரகு? என் தங்கச்சி வீட்டுல இருக்க, அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க சொன்னேன் பாத்தியா? இத பாருங்க கவுண்டர், நீங்க பாட்டுக்கு நல்ல மாப்பிளைய பார்க்க சொல்றீங்க. இதே கேள்வியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டா நான் எங்க கொஞ்சம் போய் மூச்சு வச்சுக்கிறேன்? ஆமா கவுண்டரே, நல்ல பொண்ணுக்கும் டைனோசருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குதுங்க. என்னன்னா ரெண்டுமே இப்ப உலகத்துல கிடையாதுங்க. அதே மாதிரி தான்டா உனக்கும் சொரி நாய்க்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்ன ஒத்துமை கவுண்டரே? ரெண்டுமே ஊர்ல அடிபட்டு தான்டா சாகும். தரகு வர தையுக்குள்ள என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பார்க்கணும். இல்லன்னா என் தங்கச்சிய உனக்க கட்டி வச்சு போடுவேன். கவுண்டர் உச்சு போடுவேன். பாத்தீங்களா கவுண்டரே, நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தா போதும், யாராச்சும் ஒருத்தர் உங்க தங்கச்சியை பாக்குறதுக்கு வீட்டுக்குள்ள பூந்துறாளுங்க. நீங்க பூந்துற கூடாதுன்னு தானடா உங்களை கூட வச்சு சுத்தி நிக்கிறேன். யாரா அதுக்கு தூரத்துல நிக்கிறது? அண்ணே, அவர் வேற யாரும் இல்லனே, நம்ம தூரத்து சொந்தம், அதனாலதான் அங்க நிக்கிறாரு. தூரத்து சொந்தனா தூரத்துல நிப்பான். அப்ப நெருங்கின சொந்தனா கட்டி பிடிச்சு விடுவானா? தோட உச்சி போடுவேன். ஏய் வாடா இங்க, வாடா இங்கங்கறடா. ஏய் யாரா நீ? அம்மாவோட நாய் பின்னாடியே தோத்துட்டு வந்ததா? சொல்றா நீ யாருன்னு? நான் உங்க அம்மாவோட தங்கச்சி பையன் ஆனந்த் பாபு. யாரு? நாகப்ப பையனா நீ? கல்யாண வீட்டுல கடைசி வஞ்சில ஜிலேபிய வைக்க சொன்னா வேற ஏதோ ஒரு பீய வச்சு ஓடி போனவன் தானடா உங்க அப்ப. இப்ப எதை வச்சுட்டா இங்க வந்த? பக்கத்து வீட்டு ஆயாக்கு விஷம் வச்சுட்டு வந்தேன். அதை நீ குடிச்சு சாக வேண்டியதானே? உங்க அப்பன மாதிரி நீயோ லொல்லு பேசுற, நீ தோலை உரிச்சு போடுவேன். சரி சரி, உங்க அப்பா அத்தை எப்படி இருக்காங்க? அவங்க ரெண்டு பேரும் இப்ப இல்லீங்க, போய் சேர்ந்துட்டாங்க. ஏன் தம்பி போய் சேர்ந்தாங்கல்ல, நல்லபடியா போய் சேர்ந்தானே ஏதாவது போன் பண்ணாங்களா? ஏனுங்க கவுண்டரே, அவங்க அப்பா அம்மாவும் ஹனிமூனுக்கு மூணாரா போனாங்க, இந்த உலகத்தை விட்டா போயிட்டாங்கன்னு சொல்றாருங்க. இந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தா போய் சேராம என்னடா பண்ணுவாங்க? சரி சரி அழாத, நீ இங்கே இருக்கலாம், உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் உன் நிழல் பக்கத்து வீட்டுல படக்கூடாது. சரிங்க. சபா தொடர்கிறது. பஞ்சாயத்துக்கு வந்து போட்டு ஆளுக்கு பேசாம இருந்தா எப்படி? ஏதாவது பேசுங்க. ஆமா, ஏதாச்சும் பேசுனா என்ன டைலாக் கொடுத்தமா அதை மட்டும் பேசு. நீ ஓ இஷ்டத்துக்கு பேச கூடாதுன்னு டைரக்டர் திட்டுறாரு. இப்ப எதுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற? முதல்ல பிரச்சனைக்கு வாடா. அவனே பிரச்சனைக்கு போவாம அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருக்கிறான். அவன் எதுக்கு பிரச்சனைக்கு கூப்பிடுறீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னா என்கிட்ட வாங்க, நீ அண்ணா பாத்து போடலாம். நீ என்ன பாக்கணும்னா நான் விஜய் டிவியை பாத்துக்கிறேன், வாங்கிட்டே இருக்கா பாக்கணும். இப்ப நீ பிரச்சனை பண்ணதானே வந்திருக்கா? ஏனும் தோன்ற பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்கீங்களா? இப்ப அதுவா பிரச்சனை? இப்ப எதுக்கு என் பையன் பஞ்சாயத்துல நிக்க வச்சிருக்கீங்க? என்ற மணி உன்ற பையன் பண்ண தப்புக்கு பஞ்சாயத்துல நிக்க வைக்காம பஞ்சாயத்து போடி எலெக்ஷன்ல நிக்க வைக்க முடியும்? என் பையன் தப்பு பண்ணான்றீங்களா? அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணி போட்டான்? என்ன தப்பு பண்ணானா? அதோ நிக்கிறானே உன்ற பையன், அந்த பொண்ணு தனியா போறப்ப அலேக்கா கரும்பு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் கெடுத்துறான். ஏண்டா மணியா, உங்க வீட்டுல நல்ல காரியம் நடக்கிறப்பல பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவல்ல? உன்ற பையன் இப்படி ஒரு காரியம் பண்ணி இருக்கிறான், வாங்க கவுண்டர் ஒரு 8 பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு கூப்பிட்டு கொஞ்சம் போயிடுவான். இதுல காது குட்டா கண்ணாலமா பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டியான்னு கேக்குறீங்க? பாவம் அந்த பொண்ணை கண்ணை கசக்கிட்டு அழுதுட்டு இருக்குது, நீங்க தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, நீ இல்ல அதை சிரிக்க வைக்கதாண்டா தமாஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா? ஏமா இவன் உன்னை கெடுத்துட்டான்னு சொல்றியா? எங்க வச்சு கெடுத்தான்? அவர் தோப்புல இருக்கும் போது என்ன கெடுத்துட்டாருங்க. ஏப்புல உனக்கு ஏதாச்சும் அறிவு கிரிவு இருக்குதா? அவன் தோப்புல இருக்கிறப்போ பயங்கர வெறுப்புல இருப்பான், அந்த நேரத்துல போயிருக்க உனக்கு எடுத்துட்டான். இதே அவன் ஜெயிப்புல இருக்கிறப்போ போனீங்கன்னா சந்தோஷமா 500 1000 கொடுத்துருப்போம்ல. இதை நானா இருந்தா கொடுத்துருக்க மாட்டேன்.
காரமம் முடிச்சவன் எல்லாத்துக்கும் கொடுப்பான். எனக்கே கொடுத்துருக்கானா பாரு. இவனுக்கு யாராச்சும் விஷம் கொடுங்கடா. பாவம் இந்த பொண்ணு கெட்டு போயிருக்கு. அதுக்கு ஏதாவது சொல்றது விட்டுக்கிட்டு பஞ்சாயத்துல உட்காந்து பழமை பேசிக்கிட்டு இருக்கான். கணக்கு சிசரில பிறந்தவன நார்மல் டெலிவரியில பிறந்தவனை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. என்ன இருந்தாலும் நார்மல் டெலிவரி தான். சிசரின் தான். ஐயா உங்க பிரச்சனை அப்புறமா வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு கெட்டு போயிருச்சு, அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. ஏண்டா வீட்டுல ஏதாவது கெட்டு போச்சுன்னா குப்பையில தூக்கி எறியணும்ல, அதே மாதிரி இவன் கெட்டு போயிட்டானா இவளையும் தூக்கி எறிய வேண்டியதுதானடா. முதல்ல உன்னை தூக்கி எறியணும். உன்னெல்லாம் பெரிய மனுஷன் சொல்லி பஞ்சாயத்துல உட்கார வச்சிருக்கான் பாரு, அவங்க சொல்லணும். டேய் மறுபடியும் நான் சொல்றேன்டா, சிசரின்ல பிறந்தவனெல்லாம் நார்மல் டெலிவரியில பிறந்த என்ன பார்த்து பேச தகுதி கிடையாதா? யாருமா நல்லா பார்த்து சொல்லு, இவனை உனக்கு எடுத்தது. இவருக்கு எடுக்கலீங்க, இவருக்கு எடுக்க கரும்பு காட்டுக்கு தூக்கிட்டு போகும்போது இந்த நாசமா பணம் வந்து எல்லா காரியத்தையும் கேடிச்சு போட்டாங்க. ஏண்டா உனக்கு என்ன கதாநாயகன் நினைப்பா? படத்துல சரோஜா தேவியா நம்பியார் கெடுக்கிறப்போ நாகேஷ போய் காப்பாத்துறாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல போய் காப்பாத்துறாரு. நீ ஏன்டா போய் அவங்க சந்தோஷத்துக்கு எடுத்த? இங்க பாருங்க, நான் மட்டும் போகலன்னா இவன் இந்த பொண்ணோட கற்ப சூறையாடி இருப்பான். எந்த பாட்டுக்கு ஆடி இருப்பான்? கத்தால கண்ணால பாட்டுக்கு ஆடி இருப்பானா? ஆடுறாரு நான் அக்கமுக்கு பாட்டுக்கு ஆடி இருப்பானா? நீ ரொம்ப ஓவரா தான் ஆடுற. பஞ்சாயத்து முடியறதுக்குள்ள பழைய செருப்பால் அடி வாங்கிட்டு போக போல இருக்கு. நான் நார்மல் டெலிவரியில பிறந்தவன்டா. என்ன பத்தி பேச சிசரின்ல பிறந்த உனக்கு யோகியதை கிடையாதுடா. அதை விடுதா கவுண்டரே, என் பொண்ணு இப்படி கெட்டு போய் இருக்கிறாளே, அவளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்க. இப்ப சொல்றேன்டா தீர்ப்பு. இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் இவன் கெடுக்கிறப்போ எதுவுமே நடக்க விடாம காரியத்தை கெடுத்த குத்தத்துக்காக இவன் என் பண்ணல சம்பளமே இல்லாம 10 வருஷம் வேலை செய்யணும். இதான் என்ற தீர்ப்பு. அடுத்ததா ஊர்ல பாக்குறதுக்கு எத்தனையோ லட்சணமான பொண்ணுங்க இருக்கிறப்போ இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு கெடுக்க போன இவன் என் பண்ணல சம்பளம் இல்லாம 20 வருஷம் வேலை செய்யணும்டா. இதான் என்ற தீர்ப்பு. என்னையா இது அநியாயமா இருக்கு? சம்பளம் கொடுக்க வக்கு இல்லாம இந்த ஆளு எல்லா பஞ்சாயத்துலயும் இதே தீர்ப்பு தான் சொல்லிட்டு இருக்காரு. என்ற மணியா, நீ என்ற தீர்ப்பை அவமதிச்சதுனால என் பண்ணல 50 வருஷம் சம்பளம் எல்லாம் வேலை செய்யணும்டா. இதுதான் என்ற தீர்ப்பு. ஐயா கஷ்டமான தீர்ப்பு சொல்றப்போ ஐயா அப்படின்னு சந்தோஷமா சொன்னதுனால நீ என்ற பொண்ணல 100 வருஷம் சம்பளம் எல்லாம் வேலை செய்யணும்டா. இதுதான் என்ற தீர்ப்பு. நம்ம சின்ன கவுண்டர் குடும்பம் யாரை கட்டி போரடிச்ச குடும்பம். யாரை கட்டி போராடிச்சதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் வந்ததுல இருந்து போராடிக்கிற? சரி, மாப்பிள்ள ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு, பொண்ணு வர சொல்லுங்க. அப்புறம் என்ன வடுகுபாளையத்துக்காரே, பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பட்டு சேலை கட்டாம பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்குது ஒரு மாதிரியா இருக்கு. அட விடப்பா, இந்த காலத்துல எல்லா பொட்டு பிள்ளைகளும் இப்படிதானே இருக்குது. அதுக்காக பொண்ணு மீசையோட இருந்தா நல்லாவா இருக்கு? ஏமா நீ மஞ்சா கிஞ்சா தேய்ச்சி குளிக்க மாட்டியா? சரி, நாமளே பேசுங்க. எப்படி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சான்னு கேளுங்க. ஏன்றா மகனே, பொண்ணு பிடிச்சிருக்கா? அப்ப பொண்ணு பிடிச்சிருக்குப்பா. என்ன நல்லா பாடுறா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறா? நாயங்களா ஏண்டா, பொண்ணு பார்க்க வந்த இடத்துல எவன் வந்து காப்பி கொடுத்தாலும் பொண்ணு முடிவு பண்ணிக்கிறாடா. சின்ன கவுண்டர் தாங்க வர சொன்னாரு. ஆமா, சின்ன கவுண்டர் எங்க போயிருக்காரு? அவர் குடுக்க போய்கிறாரு. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? களை குடுக்க போயிருக்காருன்னு சொன்ன பெரிய புடிங்கி மாதிரி பேசுறீங்களா? அது இல்ல தம்பி, சின்ன கவுண்டர் வரதுக்கு தாமதம் ஆயி போச்சுன்னா ஒரு 8 பெரிய கவுண்டரை பாத்துட்டு வரலாமேன்னு சொல்றாப்ல. நீ 8 பெரிய கவுண்டர் பாப்பியா, 80 பெரிய கவுண்டர் பாப்பியா? நீங்க பாத்துட்டு வந்து போல. நீங்க என்ன எதுக்குறீங்க? நாங்க போய் பார்த்து வந்துடுறோம். வாங்க வடகுபுரத்துக்காரே. நானும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி வச்சுட்டு என்னதான் பண்றீங்க? அது ஒண்ணு இல்லடா கருப்பா, நானும் 5 வருஷமா பாக்குறேன். துப்பாக்கில எங்க குண்டு போடுறதுன்னே தெரியல, அதான் எங்க குண்டு போடுறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். துப்பாக்கில குண்டு எங்க போறதுன்னே தெரியல, அப்புறம் எந்த இது துப்பாக்கி எப்படி தினமும் வேட்டைக்கு போறீங்க? ஏடா கருப்பா, துப்பாக்கில குண்டு இல்ல நமக்கு தெரியும், ஆனா சிங்கம் புலிக்கு தெரியுமா? முதல்ல நீ வச்சுக்கிறது துப்பாக்கின்னு சிங்கம் புலிக்கே தெரியாது. பாஞ்சு ஒரு அடி ஆச்சுன்னு நினைச்சுக்க 10 நாளைக்கு ஏச்சுக்க மாட்டேன். தெரியுமா? தெரியுமே. அட நீ வேறடா, அன்னைக்கு தெரியாம ஒருத்தர் கைப்பற்றதுக்கு நம்ம கவுண்டர் மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்தாரு. இன்னும் கூட அந்த கஹர் போல தெரியுமா? தமாஷ் பண்ணது போதுடா. இன்னைக்கு நான் வேட்டையாட போறேன், நிறைய யானை கூட்டம்லாம் வருதாமா. அதெல்லாம் வேட்டையாடவா போறீங்க? நான் என்னைக்குதான் வேட்டையாட போயிருக்கிறேன், வேடிக்கை பார்க்க தானே போயிருக்கிறேன். ஆனா அந்த கருமாந்த பிடிச்சவனுங்க வேடிக்கை பார்க்க
அப்ப நீங்க காட்டுக்கு போல தினமும் சர்க்கஸுக்கு தான் போயிட்டு வரீங்களா? புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த துப்பாக்கியை தொடச்சு வை. வீட்டுல அம்மா இல்ல, நான் பக்கத்து வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். பெரிய கவுண்டர் ரொம்ப ராசிக்காரு. போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. பொண்ணு மாப்பிள்ளை ஸ்பாட்லயே மண்டைய போட்டாங்க. அந்த அளவு ராசிக்காரர் அவரு. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன வடுகபாளையத்துக்காரங்களாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, என்ன விஷயம்? இல்லைங்க கவுண்டர், ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அதான் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி போட்டு போலாமேன்னு வந்தோம். ஆசீர்வாதம் கொடுக்கறத பத்தி ஒண்ணு இல்லப்பா. ஆனா அதை வாங்கிட்டு போறதுக்கு பை கொண்டு வந்திருக்கீங்களா? என்னடா யோசிக்கிறீங்க? பள்ளின்னு பள்ளி தர மாதிரி சிரிச்சுடா. இல்ல அந்த பண்ணாட நாய் நம்ம சிரிக்கிற வரைக்கும் சீரியஸா பேசி கல் தருப்பான்டா. ஏன்டா நான் சொன்னது அவளை சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணு இல்ல கவுண்டர். அதானே இப்போ ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு தான் சிரிக்கிறாங்க. நல்ல காமெடிக்கு எங்க சிரிக்கிறாங்க? சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. கவுண்டர், என் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்தவங்க. என்றா உன் பையனே பொண்ணு மாதிரிதான் இருக்கும். அப்புறம் எதுக்கு பொண்ணு பாக்குற? கவுண்டர், நீ பேசுற எல்லா மொக்கைக்கும் சிரிக்கிறதுக்கு நாங்க ஊர்ல இருந்து வந்துருக்கோம். சரி, சிரிக்காட்டி பரவாயில்ல. சீரியஸா மூஞ்சிய வச்சுக்காத. பார்க்க சகிக்கல. சரி, பொண்ணு யாரு? கவுண்டரே உங்க தங்கச்சி தானுங்க. ஏண்டா எடுபட்ட நாய்களா? குயில் பாடுறதுனால சுசிலா ஆயிட முடியுமா? மயில் ஆடுறதுனால மைக்கேல் ஜாக்சன் ஆக முடியுமா? நான் நார்மல் டெலிவரியில பிறந்தவன்டா. சிஸ்டர்ல பிறந்த கண்ட நாய்களா என் தங்கச்சி ஆக முடியுமா? வீட்டுல பிறந்ததுக்கும் ஹாஸ்பிட்டல்ல பிறந்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா? இனிமே தங்கச்சி, எதிர்கட்சி, ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. காலை வெட்டி விட போடுங்க. திருட்டு நாய, என்ன தைரியம் இருந்தா அவனோட கொஞ்சம் குழாவ ஒன்னா? என்ன கவுண்டர், உங்களுக்கு என்ன பைத்தியத்தை முடிச்சிச்சா? எதுக்கு இப்படி பொட்ட பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? ஆம்பளை பிள்ளை ஒண்ணு அடிச்சா திருப்பி அடிக்கிறீல்ல, இதே பொம்பளை பிள்ளை அடிச்சா அவ திருப்பி அடிப்பாளடா. அது அந்த அடிச்சா நீங்க அடிக்கிற அளவுக்கு உங்க பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு கவுண்டர்? என்ன தப்பு பண்ணான்னு அவகிட்டே கேட்டா. ஏண்டே அது என்ன பாட்டு பாடுறே? அட அங்க மட்டும் பாடல, இங்க பாட மாட்டியா? பாடுறே. காதல் கடிதம். நிறுத்துறே. ஏண்டே அங்க அழுதுகிட்டே வா பண்ண. ஈன்னு பல்ல காமிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே தானே பண்ண. அப்படி பாடுறே. நீ ஜோக்க அடிச்ச சிரிச்சுக்கிட்டே பாடுறது. என் கண்ணத்துல தானே அடிச்ச, ஆனா அழுதுகிட்டே பாடுறேன். அங்க எப்படி பாடு அதே மாதிரி பாடுறே. காதல் கடிதம் வரைந்தேன். நிறுத்துறே. பாத்தீங்க, எல்லாரும் காதல் கடிதம் எழுதுவாங்க. இவன் என்ன வரையறா, என்ன பார்த்தோன்னு மறையறா. அட விடுங்க கவுண்டர், ஏதோ சின்ன சிறுசுங்க தப்பு பண்ணிட்டாங்க. இவ சிறுசுதான். ஆனா இவ கூட ஆடி பண்ணது யாரு? சேசு. அவன் ஒரு பெருசு. அட என்ன கவுண்டர், சிறுசோ பெருசோ ஆசைப்பட்டுட்டாங்க, சேர்த்து வைக்க வேண்டியதானே? நான் நார்மல் டெலிவரியில பிறந்தவன்டா. சிசரினுக்கு பிறந்த கண்ட நாய்க்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். நார்மல் டெலிவரியில பிறந்த மணிய பையனுக்கு தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். என்ன பேச்சு பேசுறீங்க கவுண்டர்? அந்த மணிய பையன் ஒரு பொம்பளை பொறுக்கு. அவனுக்கு போய் உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறான்னு சொல்றீங்க. அவன் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவானா? அவன் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறானோ இல்ல பாழுங்கணத்துல புடிச்சு தள்ளுறானோ அவனுக்கு தாண்டா என் பொண்ணு. ஏண்டா நாயே, எங்க இருந்தா உனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? தலைமலை வைடா, வாய் எப்படி வைடா. உட்காரு, கொஞ்சம் உட்காரு.
குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ற தங்கச்சி கூட நீ டூயட் ஆடுவேன். ஏடா டேய், உனக்கு இந்த படத்துல சின்ன தங்காயே செல்ல தங்காயே கண்ணு காலங்குதுன்னு ஒரு சோள தங்க இருந்துச்சு. அத நீதான் பாடல, என்னையாவது டூயட் பாட விடண்டா. ஏண்டா அவரை பத்தி உனக்கு தெரியாது? நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருந்த காக்கா அவர் தலையில எச்ச போட்டுதுன்னு சொல்லி நான் தான் அந்த காக்காக்கு சொல்லி கொடுத்தேன்னு பஜர்ல இருந்து 10 ஆளை செட் பண்ணி அந்த காக்காவை போட்டு தந்தத நீ மறந்துட்டியாடா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவளை நான் உண்மையா லவ் பண்றேன். அவ மேல உயிரே வச்சிருக்கிறேன். ஏண்டா காதல் இருக்கிற பசங்க பொண்ணுங்க மேல கையை தானே வைப்பாங்க, நீ என்னமோ புதுசா உயிரை வச்சிருக்கிறேன்னு சொல்ற? தொலைச்சு போடுவேன், ஜாக்கிரதை. கவுண்டர், உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு சேர்த்து வைங்க. ஓ ரொம்ப விரிச்சு வச்சிட்டுனா தோ சேர்த்து வைக்கிறேன், இப்ப புடிச்சு கேளு. கவுண்டர், பின்ன என்னடா உன்ன மாதிரி என்ன ஊதாரின்னு நினைச்சா 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்டா, என்ன போய் சேர்த்து வைன்னு சொல்ற? ஐயோ கவுண்டர், எங்க 2 பேரையும் சேர்த்து வைன்னு சொல்றேன். அவ இல்லன்னா நானும் அவ கூடவே போயிடுவேன். ஏண்டா அவ ஆட்டோலயோ இல்ல ஆபீஸ் கார்லயோ போவா, நீ தான் மஞ்சள் கலர்ல சோப்பு டப்பா மாதிரி ஒரு கார் வச்சிருக்கீங்க, அதுல போய் தொலைய வேண்டியதானே? என்னமோ அவ கூட போய் சேருவாங்கற? அண்ணே, அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. என்னமா சொல்ற நீ? ஆமா அண்ணே, நம்ம அப்பா அம்மாக்கு தான் 60ஆம் கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல. இவனை பார்த்தா 60 வயசு மாதிரி தான் தெரியுது. இவனுக்காக அந்த கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாமே. ஏமா நின்னுட்டே இருக்க? உட்கார்றதுக்கு இடம் இல்லன்னா என் மடியில வந்து உட்கார வேண்டியது தானே? ஆமா, மாமங்காரன் கூப்பிடுறான், மடியில வந்து உட்காரு, மொட்டை அடிச்சு காது குத்துவான். ஏடா முட்டி செத்துனாயா, உனக்கு செருப்படி வாங்கணுமா? அட விடுங்க கவுண்டர். ஆமா, திடுதிப்புன்னு என் பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்றீங்களே, உங்க பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா இல்ல உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? யாருக்கும் பிடிக்கலப்பா. யாருக்குமே பிடிக்கலன்னா அப்புறம் என்ன இதுக்கு என்ன பொண்ணு பார்க்க சொன்னீங்க? மணியா, யாருக்குமே பைத்தியம் பிடிக்கலன்னப்பா. அட என்ன கவுண்டர், யாருக்கு தான் பைத்தியத்தை பிடிக்கும்? நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஆனா நீ பேசுறதா யாருக்கும் பிடிக்கல. எல்லாரும் கலகலன்னு சிரிக்கும் போது தட்டமாச்சிரும் கவுண்டர். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்டா. யானும் சின்ன கவுண்டர், தசாவதாரம் படம் பாத்தீங்களா? இல்லடா. போய் பாருங்க, கோடி கணக்குல பணம் செலவு பண்ணி படம் பண்ணிருக்காங்க. அதை பாக்குறத விட்டு போட்டு 8 நாக்கு வத்தல பாக்கு வாங்கி கல்யாணம் பண்ணணும், அதை பாக்கணும்னு அடம் முடிக்கிறீங்க. இந்தாங்க, இந்த சாத்துக்குடி தோலை உரிக்க முடியாம இருக்கு, உரிச்சு கொடுங்க, உங்களுக்கு 2 சோளை தான். இந்த நெத்தில அதெல்லாம் என்கிட்ட வேணாம், உடம்பு தோலை உரிச்சு மோளை தட்டி விடுவேன். நிறுத்துறா. ஏண்டா சிசிரியில பிறந்தவன என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாரா? நான் யாரு, நரி யாரு, நம்பி யாருன்னு சொல்றதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். நீ உசுரோட இருந்தா தானடா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இப்ப பாருடா உன்ன தலைவிக்கிறா. ஏண்டி இங்க ஒருத்த நெஞ்ச குறிப்பாட்டு துப்பாக்கி வச்சிருக்கிற, நீ என்னடா அண்ணா அறிஞர் அண்ணான்னு சொல்லிட்டு ஸ்லோ மோஷன்ல ஓடுற? சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துரு. ஓடி தள்ளிப்பாடி எருவு மாற வாழைப்பழம் நசுக்கு போயிட்டா எப்படி சாப்பிடுறது? என்னடா பாக்குற? சொல்றா. சுட்டா சுட்டா ஏய், நாய உன்னை சுடவே இல்ல, ஏன்டா அப்படி படுத்துருக்கிற? செத்த மாதிரி நடிக்கிற கவுண்டரா? லொல்லி சவால வந்துட்டு செத்த மாதிரி நடிக்கிறேன்னு சொல்றிய, நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுடா நாய. என்றா மணியா, என்றா பண்ணிட்டு இருக்க? கவுண்டர், கடனை உடனே வாங்கி சாத்துக்குடி 1/2 டசன் வாங்கிட்டு வந்தேன். 3 தான் இங்க இருக்கு, 3 காணோம். நீங்க ஏதாவது சுட்டீங்களா? நான் இன்னும் சுடல, இப்பதான் சுட போறேன். நீ குரங்கு பயம் தெரியும், அதுக்காக தட்டுல இருக்கிற மத்த பழத்தெல்லாம் விட்டுட்டு உனக்கு பிடிச்ச வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டு இருக்கிற. மவன வாயத்தோட ஏன் கவுண்டர், ஏதாவது கொடுக்க பாருங்களா? ஆமாடா.
அந்த சேரன் பாண்டியனில் விஜயகுமாரும் சரத்குமாரும் முடிவில் ஒன்று சேர்ந்தார்கள். ஆனால் இந்த லொல்லு சபா சேரன் பாண்டியனில் சாமிநாதனும் மாறனும் என்றைக்கும் சேரவே மாட்டார்கள். ஏனென்றால் இது சேரன் பாண்டியன் அல்ல, சேராத பாண்டியன். அடிக்கடி அடிக்கடி மறுபடி பம்பு பண்ணுவோம். ஆக்சுவலா நாங்க ரொம்ப பண்ணுவோம். 1 2 3 4